Good morning friends. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலில 6வது வீடியோ. இந்த வீடியோல songs 26 ல இருந்து song 30 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 26 ல இருந்து 30வது songs வரைக்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். Now we see song 26. He came and sat by my side, but I woke not. What a cursed sleep it was. Oh, miserable me. He என்பது here he represents God the lover. இல்லையா? கடவுளை காதலனாகவும் இவர் காதலியாகவும் அப்படி ஒரு பாவனையில் அப்படி கொஞ்சம் வருது. So he came அல்லது இப்படி எடுத்துக்கலாம். ஒவ்வொருவருடைய மனதுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு. அந்த கடவுள் தன்மையை நீங்கள் உணர்ந்து வெளிக்கொணரணும் இல்லையா? இதுவும் இவருடைய கான்செப்ட். அப்போ நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் he came and sat by my side. இந்த இடத்துல he அவர் the God the lover அவர் வந்து என்னுடைய சைடு என்னுடைய அருகாமையில் அவர் அமர்கிறார். He came and sat by my side, but I woke not. Wake விழித்தெழுவது, woke past tense. So I woke not, I did not wake. நான் எழுந்திருக்கல, நான் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கேன். கடவுள் நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. ஆனா கடவுள் இருக்காருங்கிறதே நமக்கு தெரியாம நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன். அதாவது கடவுள் உங்க உள்ளத்துக்குள்ளதான் இருக்காரு. அந்த உள்ளத்துக்குள்ள இருக்காருங்கிறதே தெரியாம நாம இந்த மெட்டீரியல் வேர்ல்டு பொருள் சார்ந்த இந்த உலகத்திற்குள் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொய்யான இன்பங்களை உண்மையான இன்பங்கள் என்று நம்பி நாம அதுக்குள்ள தூங்கிட்டு இருக்கோம். So he came and sat by my side, but I woke not. What a cursed sleep. எல்லாம் சபிக்கப்பட்ட தூக்கம். கடவுளே பக்கத்துல உட்கார்ந்துருக்காருனாக்க எவ்வளவு அப்படி எழுந்திருக்கணும்ல. ஆனா நம்ம தூங்கிட்டு இருக்கோம். What a cursed sleep in what a cursed sleep it was a cursed sleep. சபிக்கப்பட்ட தூக்கம் அது, அந்த உறக்கம். ஸோ இந்த இடத்துல ஸ்லீப்புங்கிறது the sleep overpowered me. இந்த தூக்கமானது என்னை ஆட்கொண்டு விட்டது. அதனால கடவுள் எனக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறதே எனக்கு தெரியல. ஓ மிசரபிள், எவ்வளவு மிசரபிளான ஆள் நான். ஓ மிசரபிள் மீ. He came when the night was still. He came when the night was still. Night, இந்த இடத்துல நைட்டுங்கிறது the spiritual ignorance. அந்த ஆன்மீகத்தை பற்றி அத உண்மையான அந்த ஸ்பிரிச்சுவல் அதை பற்றின ஒரு இக்னோரன்ஸ், அறியாமை. அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தை பற்றிய ஒரு அறியா தன்மை, அதைத்தான் அந்த இடத்துல நைட், இருள். அதாவது கடவுளை பற்றிய நாலேஜ் இல்லாம இந்த புலன் சார்ந்த புலன்களை வைத்துக்கொண்டு நுகருகின்ற இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பி அதுக்குள்ள நம்ம மூழ்கி கிடக்கிறோம் இல்லையா? அதை தான் நைட்டுங்கிறார், த மெட்டீரியல் வேர்ல்டு. ஸோ he came, அவர் வந்தார். when the night was still, இன்னும் இரவு அப்படியே இருக்கிறது அப்படின்னா still I was in the material world. I plunged into the material world. I enjoyed the material world. அந்த புலன் சார்ந்த பொருள் சார்ந்த இந்த உலகத்தில் நான் துய்த்து கொண்டிருக்கிறேன். அதனால அவர் வந்தது எனக்கு தெரியல. He came when the night was still. He had his harp in his hands. கடவுள் வரும்போதே அவர் இசைக்கின்ற ஒரு ஹார்ப்னா ஒரு இசை கருவி, வாயில இசைக்கின்ற ஒரு இசை கருவி, அதுவும் அவர் கையில வச்சிருக்காரு. இப்போ நம்ம நாரதர்னா ஒரு தம்பூரா வச்சிருப்பாரு, நம்ம கலைமகள் அப்படின்னாக்க ஒரு வீணை வச்சிருப்பாங்க, கண்ணன்னா புல்லாங்குழல் வச்சிருப்பார் இல்லையா? அது மாதிரி கடவுள் ஒரு ஹார்ப் வச்சிருக்காரு. He had his harp in his hand. ஸோ மியூசிக் என்பது அது கடவுளுக்கு விருப்பமானது. அதனால தான் கடவுளை நீங்கள் வழிபடுவதற்கு இசை என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதை ரெப்ரசன்ட் பண்றது அந்த ஹார்ப்புங்கிறது. ஸோ காட் ஹேட் ஹிஸ் ஹார்ப் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். கடவுளினுடைய கையிலே கரத்திலே ஹார்ப் இருக்கு. அண்ட் மை ட்ரீம்ஸ் became resonant with its melodies. And with his harp in his hand, and my dreams, என்னுடைய கனவானது ரெசனன்ஸ்னா இணைகிறது, ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படுறதுக்கு பேர் ரெசனன்ஸ்னு பேர். அதோட இது இப்போ
ஒருத்தன் பாட்டு பாடுறான், பாட்டு பாடும்போது ஒருத்தர் வயலின் வாசிக்கிறாரு, ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. அது எல்லாமே பாட்டோட ஒன்னோட ஒன்று இணையணும். பாட்டு ஒன்று இருக்குது, இவன் இருக்கும்போது தட்ட தட்ட தட்டான்னு அடிச்சுக்கிட்டான், அவனும் ஒரு தட்ட தட்டன்னா அது ஒரு மியூசிக்காக இருக்காது. அப்போ ஒன்றுடன் ஒன்று அப்படி இணையிறதுக்கு பேர் ரெசனன்ஸ்னு பேர். ஸோ கடவுள் ஒரு ஹார்ப் வச்சிருக்காரு. அண்ட் மை ட்ரீம்ஸ், என்னுடைய கனவுலே பிகேம் ரெசனன்ஸ் வித் இட்ஸ் மெலோடிஸ். அந்த ஹார்ப்லேருந்து வரக்கூடிய அந்த இசையிலே கனவுல அது ஒன்றுடன் ஒன்று இணைகிறது. அதாவது நீங்கள் விழிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, விழிச்சிட்டிங்கன்னா அது அந்த சொத்தை எப்படி வாங்குறது, இந்த இடத்த எப்படி பண்ணுறது, அந்த பணத்தை எப்படி பண்ணுறது, அந்த வட்டியை எப்படி கலெக்ட் பண்ணுறது, எப்போ ஊட்டிக்கு போகிறது, பிள்ளைங்களோட ஜாலியாக இருக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உறங்கிட்ட உடனே அப்படியே மறைஞ்சிருது. அப்போ கடவுள் இசைக்கின்ற இசையில் நான் ஒன்றுடன் ஒன்று ரெசனன்ஸ் வித் இட்ஸ் மெலோடிஸ், கடவுளினுடைய இசையிலே நான் ரெசனன்ட் இணைகிறது. He had his harp in his hand and my dreams became resonant with its melodies. Alas, ஐயோ, why are my nights all thus lost? இப்படி என்னுடைய இரவுகள் எல்லாமே, ஸோ இந்த இடத்துல நைட்ஸுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ்னு சொல்லியிருக்கோம். Why are my nights all thus lost? இப்படி என்னுடைய இரவு முழுவதும் கடவுள் என்னுடைய அருகாமையில் இருந்தும் கூட என்னால் அவரை ஐடென்டிஃபை பண்ணி அவரோட என்னால் இணைய முடியலையே. Why are my nights all thus? இவ்வாறு என்னுடைய இரவுகள் முழுவதும் இழக்கப்படுகின்றன. Why do I ever miss his night? Whose breath touches my sleep? Whose breath? கடவுளினுடைய ஆன்மா touches my sleep. நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உறக்கத்தை டச் பண்ணுகின்ற அந்த கடவுளை I ever miss, நான் எப்பொழுதுமே மிஸ் பண்ணுறேன். அதாவது கடவுள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு, நம்மளை இது பண்ணுறதுக்காகப்பா நான் பக்கத்தில் இருக்கேன், என்னை ரியலைஸ் பண்ணிக்க, இந்த மெட்டீரியல் வேர்ல்டை விடு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு வா அப்படிங்கிறதுக்காக அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் நம்ம எல்லாத்தையும் விட்டுறோம். ஐ எவர் லாஸ்ட், நான் என்றென்றும் அதை இழந்தே போய்விட்டேன். கடவுள் என் அருகாமையிலிருந்து அவருடைய மூச்சு காற்று என் மீது படுகிறது, அப்பொழுது கூட நான் அதை ரியலைஸ் பண்ணாமல் ஐ லாஸ்ட் எவ்ரி திங் என்றாரு. இது சாங் 26. நவ் சாங் 27. Light. Oh, where is that light? ஒளி. எங்கே அந்த ஒளி? அப்போ ஒளி அப்படின்னாவே என்ன அர்த்தம்? டார்க் இஸ் ரெய்னிங் எவ்ரிவேர். எங்கெங்கும் ஒரே இருளாக இருக்கிறது, எல்லா இடத்துலையும் ஒரே டார்க். ஸோ லைட். ஓ, வேர் இஸ் தட் லைட்? ஒளி. எங்கே அந்த ஒளி? Kindle it with the burning fire of desire. அந்த ஒளியை நீங்கள் தூண்ட வேண்டும் என்றால் எப்படி தூண்ட வேண்டும்? அந்த ஒளி, அதாவது இருள் என்பது எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்க எல்லாரும் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், பொருள் சார்ந்த உலகத்துக்குள்ள இந்த உலக இன்பங்களை துய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது இதிலிருந்து நமக்கு மீட்பதற்கு இந்த இருளில் இருந்து, இந்த பொருள் சார்ந்த இந்த உலகத்திலிருந்து நம்மளை மீட்பதற்கு ஒரு ஒளி தேவை. அந்த ஒளி எங்கே இருக்கிறது? லைட். ஓ, வேர் இஸ் த லைட்? கிண்டில் இட். அந்த ஒளியை நீங்கள் தூண்ட வேண்டும். அந்த ஒளியை நம்ம தூண்டணும். அந்த ஒளியை தூண்டணும்னா எப்படி பண்ணணும்? வித் த பர்னிங் ஃபயர் ஆஃப் டிசையர். உங்களுடைய ஆசை, இந்த உலகத்தின் மீது, பொருள் மீது, பிற மனிதர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆசையை எரிக்கணும். அதுதான் புத்தர் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கின்ற துன்பங்கள் நீங்குவதற்கு ஒரே வழி ஆசையை ஒழிக்கணும். இதுதான் அவர் சொல்றார், பர்னிங் டிசையர். த டிசையர் இருக்குல்ல, அந்த ஃபயர் ஆஃப் டிசையர், இந்த ஆசையை நெருப்பை வச்சு கொளிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ அந்த ஆன்மீக ஒளி உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும். லைட். ஓ, வேர் இஸ் த லைட்? கிண்டில் இட். கிண்டில்னா தூண்டி விடுங்கள், தூண்டி விடுங்கள். வித் த பர்னிங் ஃபயர் ஆஃப் டிசையர். தர் இஸ் த லேம்ப். அங்கே அந்த விளக்கு தெரிகிறது. பட் நெவர் ஃபிளிக்கர் ஆஃப் அ ஃப்ளேம் இஸ் சச் யுவர் ஃபேம். அந்த விளக்கு இருக்கு, ஆனால் அந்த விளக்குங்கிறது டிவைன் லைட், அது தெய்வீக ஒளி. அந்த தெய்வீக ஒளியானது, தெர் இஸ் த லேம்ப், அங்கே தான் அந்த டிவைன் லைட் இருக்கு. பட் நெவர், ஒருபோதும் அதனுடைய ஃபிளிக்கர் ஆஃப் லைட்னாக்கா என்ன அர்த்தம்? அப்படி வர ஒளி, அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து சென்றுகின்ற அந்த ஒளி கூட நெவர் நமக்கு வரவே வராது. பட் நெவர் எ ஃபிளிக்கர் ஆஃப் அ ஃப்ளேம் இஸ் சச் யுவர் ஃபேக்ட். அதான் விதி. அங்கே இருக்கு,
ஆனா அந்த ஒளியை தூண்டணும். அந்த ஒளி தூண்டணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஆசை என்கின்ற அதை உங்கள்கிட்ட இருந்து நீங்க ஆசை என்கின்ற நெருப்பை நீங்க அணைச்சிங்கன்னா தான், எரிச்சிங்கன்னா தான் அந்த தெய்வீக ஒளியானது தூண்டப்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆசையை ஒழிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த டிவைன் லைட் ஆனது தூண்டப்பட்டு நல்ல பிரகாசமாக இருக்கும். There is the lamp, but never a flicker of a flame is such your fate. My heart, ஓ என் இதயமே, death were better by far for thee. Death were better, it is better to die. இப்போ நம்ம செத்து போலாம். By far for thee, for thee, தீனா you, for you, உனக்காக. இந்த இடத்துல உனக்காகனா என்ன? The love of God. The love of God அடையணும்னா, கடவுளின் நீங்கள் அன்பை பெறணும்னா உங்க ஆசை என்பதை நீங்க என்ன பண்ணணும்? அறவே ஒழிக்கணும். அந்த ஆசை என்கின்ற அதை நீங்க எரிச்சிங்கன்னா அந்த லைட்டு தென்படும். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? அதுக்கு பாசிபிலிட்டி, இட் இஸ் பெட்டர் டு டை, செத்து தான் போகணும். Death were better by far for you. Misery knocks at your door. துன்பம் உங்கள் கதவை தட்டுகிறது. And her message is that thy Lord is wakeful. துன்பம் உங்களுக்கு வருது. அந்த துன்பம் தருகின்ற செய்தி என்ன தெரியுமா? கடவுள் விழிப்புடன் இருக்கிறார். அதாவது உங்களுக்கு துன்பம் வருதுன்னா கடவுள் உங்களை டெஸ்ட் பண்றாருன்னு அர்த்தம். அந்த துன்பத்திலையும் நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களை அவருக்கு பக்கம் வச்சுக்குவார். அதான் செய்தி. ஸோ மிசரி நாக்ஸ் அட் யுவர் டோர், துன்பம் உங்கள் கதவை தட்டுகிறது. அண்ட் ஹர் மெசேஜ், அந்த ஹர் என்பது இந்த மெசேஜ், அந்த மிசரி, அந்த துன்பத்தினுடைய செய்தி என்னன்னா இஸ் தட் தை லார்ட், யுவர் லார்ட், தட் இஸ் த டிவைன் பவர், the divine power, the God is wakeful. கடவுள் விழிப்புடன் இருக்கிறார். and he calls you, அவர் உன்னை அழைக்கிறார். அதான் துன்பம்ங்கிறது உனக்கு கொடுக்கிற செய்தி, கடவுள் விழிப்புடன் இருக்கிறார். இதிலிருந்து நீங்க பத்திரமா நேர்மையாக உண்மையானவங்களா இருந்தா கடவுள் உங்களை கூப்பிடுவார். he calls you to the love tryst. Trystனா a place, a secret place where the lovers meet. காதலனும் காதலியும் அப்படி சந்திக்கின்ற ஒரு இடத்திற்கு பேரு ட்ரிஸ்ட்னு பேரு. அவங்க எல்லா இடத்துலையும் அப்படி பகிரங்கமாலாம் சந்திக்க மாட்டாங்க. கூடிய வரைக்கும் அப்படி செக்லூடட், ஒரு தனியாக இருக்க இடத்துக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி ஊரை தாண்டி எங்கேயோ ஒரு பைபாஸில் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே நேரம் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பேசிட்டு அவங்க திரும்பி வந்துடும். அதான் ட்ரிஸ்ட், அவங்க மீட் பண்ணுற பிளேஸ். ஸோ கடவுள் கொடுக்குற செய்தி என்னன்னா, துன்பம் உங்க கதவை தட்டுது. அந்த துன்பத்தின் செய்தி என்னன்னா, கடவுள் விழித்து கொண்டிருக்கின்றார், உன்னை அழைக்கிறார். அழைச்சி ட்ரிஸ்ட் த்ரூ த டார்க்னஸ் ஆஃப் நைட், அந்த இரவினுடைய இருளில் உன்னை சந்திக்கிறார், சந்திக்க அழைக்கிறார். நீ துன்பத்தில் இருக்க, இந்த துன்பத்திலிருந்து நீங்க மீண்டுட்டீங்கன்னா கடவுள் உன்னை அழைத்து அவரோட சேர்த்துக்குவார். அதுதான் அது தருகின்ற செய்தி. அதுக்கு தான் உங்களுக்கு துன்பமே வருது. துன்பம்ங்கிறது உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. கடவுள் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இந்த துன்பத்துலையும் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, அப்போ உங்களை சேர்த்துக்குவார். ஹி கால்ஸ் யூ, அவர் உங்களை அழைத்து, ட்ரிஸ்ட்னா மீட்டிங் பிளேஸ்னு அர்த்தம், சந்திக்கிற இடம். அவர் உங்களை சந்திப்பார் த்ரூ த டார்க்னஸ் ஆஃப் நைட். இந்த இரவின் இருளிலே கடவுள் உங்களை சந்திப்பார். அப்போ கடவுள் சந்திக்கிறார் அப்படின்னா எல்லாமே ஒளிமயமாக மாறிவிடும். The sky is overcast with clouds and the rain is ceaseless. The sky is overcast. Overcast அப்படின்னாக்க covered, மூடப்பட்டிருக்கிறது. ஆகாயம் மூடப்பட்டிருக்கிறது. எதனால? with clouds, மேகங்களினால் ஆகாயம் மூடப்பட்டிருக்கிறது. and the rain is ceaseless. ceaseless அப்படின்னா நான் ஸ்டாப்னு அர்த்தம். நிற்காமல் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. மேகங்களினால் ஆகாயம் மூடப்பட்டிருக்கிறது, நிற்காமல் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. I know not what this is that stirs in me. இப்போ மழை பெய்துகிட்டு இருக்கு, மேகங்கள் அப்படியே இருள் சூழ் மேகங்கள் ஆகாயத்தை மூடிடுச்சு, மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த சமயத்தில் எனக்கு ஒன்றுமே புரியல. என் உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு ஸ்டர், என் உள்ளத்தை ஏதோ கலங்கடிக்குது. I know not its meaning.
எனக்கு ஏன் இப்படி என்ன என் உள்ளத்தை ஏதோ கலங்கடிக்குது, அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? ஐ நோ நாட் இட்ஸ் மீனிங். அதன் அர்த்தம் எனக்கு புரியலை, புலப்படலை. A moment's flash of lightning drags down a deeper gloom on my side. A moment's flash of lightning, ஒரு அப்படி கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள ஒரு ஃபிளாஷ் ஆஃப் லைட்னிங்னா மின்னல் அர்த்தம். அப்படி ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள ஒரு ஒளி வந்து drags down a deeper gloom. திடீர்னு ஒரு ஒளி வருது, ஒளி வந்து அப்படி மறையுதுன்னு வச்சுங்க, அது இன்னும் அதிகமாக டார்க்கா போயிடும். A moment's flash of lightning drags down a deeper gloom on my side. இப்போ வேகமாக ஒரு வெள்ளம், ஒரு ஒளி வந்து அப்படி மறையுது. அந்த ஒளி மறைஞ்ச உடனே இப்போ என்னுடைய பார்வையில் அதிகமாக இருட்டாக தெரிகிறது. and my heart gropes. My heart gropes. என்னுடைய இதயமானது அங்கே தேடுகிறது. gropes அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இருட்டில் இருக்கீங்க, கீழே ஒரு பொருள் விழுந்துருது, எங்கே விழுந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் இங்கே விழுந்ததுனால இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கணும், அப்படியே கீழே வச்சுக்கிட்டு அப்படியே கையினால் அப்படியே தடவி உன்னை தேடுறீங்கல்ல, என்ன எங்கே இருக்குன்னே தெரியாமல் அப்படி கையினால் தேடுறதுக்கு பேர் குரோப்பிங்னு பேர். இப்போ திடீர்னு ஒரு மின்னல் வந்து மின்னிட்டு போயிடுச்சு. கடவுள் உங்களுக்கு துன்பமெல்லாம் கொடுக்குறாரு. துன்பம் கொடுத்தோடனே நீங்கள் அதுலேருந்து புத்திசாலியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடவுளின்படி நடந்தீங்கன்னா அந்த லைட்டு பர்மனெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்தோடனே நீங்கள் மறுபடியும் ஆகுறீங்கன்னு வச்சுங்க. அப்போது பிரச்சனைகள் இருக்கும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருப்பான், நேர்மையாக இருப்பான், உண்மையாக இருப்பான். ஆனால் அந்த பிரச்சனைகள் தீர 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 எல்லாம் மாற 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 இவன் மீண்டும் பழைய ஆளாக போயிடும். அதான் நீங்கள் அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது, மிசரி துன்பம் இருக்கும்போது, அப்போ ஒரு லைட்னிங் மாதிரி லைட்டு வரும். ஆனால் நீங்கள் இப்படி போன உடனே திரும்ப அது மறைஞ்சிருது. அது மறைஞ்சிச்சுன்னா இப்போ ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த ரொம்ப டார்க்கில் குரோப். அப்போ நீங்கள் கையை விட்டு அப்படியே தேடணும், எங்கடா மறுபடியும் ஒளி எங்கே கிடைக்கணும் நீங்கள் தேடணும். I know not what is that stuns in me. I know not its meaning. A moment's flash of lightning drags down a deeper gloom on my side and my heart gropes. என்னுடைய இதயமானது தேடுகிறது. எங்கே என்ன கிடக்குதுன்னே தெரியாமல் தேடுறது. இங்கே தான் இருக்குன்னு போய் தேடுறதுங்கிறது வேற. இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணவங்க, கடவுள் உங்கள்கிட்ட இல்லை. இப்போ உங்களுக்கு துன்பம் வந்துருச்சு. அந்த துன்பத்திலிருந்து மீளணும். ஒருத்தன் ரொம்ப துன்பத்தில் இருக்கும்போது ரொம்ப தப்பெல்லாம் பண்ண மாட்டான். அந்த துன்பத்திலிருந்து மீளணும். இப்போ நீங்கள் துன்பத்திலிருந்து கொஞ்சம் துன்பம் வந்த உடனே உங்களுக்கு புத்திசாலித்தனம் வந்துடுது. நீங்கள் ஐயோ கடவுளேன்னு நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. அப்போ கடவுளுடைய ஒளி உங்கள்கிட்ட வரும். ஆனால் மீண்டும் நீங்கள் தப்பு பண்ணோடனே அந்த லைட்டு டக்குன்னு போயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் ரொம்ப இருட்டுக்குள்ளே இருப்பீங்க. இப்போ கடவுள் எங்கே இருக்குன்னே நீங்கள் குரோப்ஸ் தேடணும், உங்கள் இதயம் தேடணும். ஃபார் த பாத் டு வேர் த மியூசிக் ஆஃப் த நைட் கால்ஸ் மீ. அப்போது கடவுள் போயிட்டாரு. ஆனால் கடவுளுடைய ஹார்ப்புனுடைய ஓசை கேட்குது. ஆனால் எந்த சைடு கேட்குதுன்னே நமக்கு தெரியல. இப்படியே பார்த்தா இங்கேருந்து வர்ற மாதிரி இருக்கும். அதாவது கடவுளை நீங்கள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாமல் போய்ட்டுறோம். கடவுள் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவார். ஸோ வேர் த மியூசிக் ஆஃப் த நைட் கால்ஸ் மீ. லைட். ஓ வேர் இஸ் த லைட்? வேர் இஸ் த லைட்? எங்கே அந்த ஒளி? த லைட், த டிவைன் லைட். அந்த தெய்வீக ஒளியானது எங்கே இருக்கிறது? கிண்டில் இட்னாக்க லைட். அந்த ஒளியை தூண்டி விட வேண்டும். வித் தி பேர்னிங் ஃபயர் ஆஃப் டிசையர். ஏற்கனவே வந்ததுதான். நம்முடைய ஆசை என்கின்ற ஆசையை எரித்து அப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ தான் நீங்கள் தேடணும். இட் thunders. இப்போ இடி இடிக்குது. அண்ட் த விண்ட் ரஷஸ். காற்று வேகமாக வீசுகிறது. ஸ்கிரீமிங், ரஷஸ், ஸ்கிரீமிங் அப்படின்னா அலறிய ஒரே அலறல் சப்தத்தோட, அதாவது ஃபியூரியஸ்லி, கோபமாக, காற்று கோபாவேசமாக வீசுகிறது. த்ரூ தி வாய்ட். அந்த ஒன்றும் இல்லாத வாய்ட் அப்படின்னா நத்திங் அர்த்தம். ஒன்றும் இல்லாத அந்த பொட்டல் காட்டு பகுதியில் இடி இடிக்குது. அப்படியே காற்று வேகமாக வீசுகிறது. த நைட் இஸ் பிளாக். இரவு இருளாக இருக்கிறது. ஆஸ் எ பிளாக் ஸ்டோன். ஒரு கருப்பு நிற கல் எப்படி இருக்குமோ அதை போல் இரவு கருமையாக இருக்கிறது. லெட் நாட் தி அவர்ஸ் பாஸ் பை இன் தி டார்க். லெட் நாட் தி அவர்ஸ், காலமானது, பாஸ்
கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பை இன் த டார்க், இருளிலேயே நம்முடைய காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இனிமே அவங்க அப்படிதான் இருக்கும். அப்போ இருளில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நம்ம பூரா வாழ்க்கையை இருட்டில் தான் தொலைச்சிக்கிட்டே கிடக்கிறோம். ஏன்னா ஒரு மெட்டீரியல் வேர்ல்டுக்காக ஆண்டவன் கொடுத்திருக்கின்ற எல்லாத்தையும் ஒரு சிம்பிள் லைஃப்பை வாழ்ந்து ஒரு எளிமையாக இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்றதை விட்டுட்டு பொருளில் தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த பொருளை தேடுறதுலையே நம்முடைய காலத்தை பூரா செலவழித்து அந்த பொருளையே ஒழுங்காக தேடாமல் அந்த பொருளின் மூலமாக கிடைக்கிறத ஒழுங்காகவும் அனுபவிக்காமல் இப்படியே கடைசியில் செத்து போயிடும். இதான் ஆஸ் அ பிளாக் ஸ்டோன் லெட் நாட் தி ஹவர்ஸ் பாஸ் பை. காலமானது இப்படியே கலந்து போய் விடாதீர்கள். எப்பயாவது நீங்கள் மெட்டீரியல் வேர்ல்டிலிருந்து திரும்பி வந்து கடவுளிடம் நீங்கள் சென்று விடுங்கள். லெட் நாட் தி ஹவர்ஸ் பாஸ் பை இன் த டார்க், கிண்டில் த லேம்ப் ஆஃப் லவ் வித் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து, உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த மெட்டீரியல் லைஃப்பை, மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய லைஃப்பை நீங்கள் அழித்து அந்த கடவுளினுடைய ஒளியை நீங்கள் துய்த்து இப்பொழுதே இன்பமாக இருக்க வேண்டும். இது சாங் 27. நவ் சாங் 28. அப்ஸ்டினேட். அப்ஸ்டினேட் அப்படின்னா உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரேக்னு. உன்னை உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அப்ஸ்டினேட்னு பேர். அப்ஸ்டினேட் ஆர் த ட்ராமல்ஸ். ட்ராமல்ஸ் என்றால் பாண்டேஜ். அண்ணன் தம்பி, அப்பா மகன் மகள், இந்த உறவு இருக்கு இல்லையா, கணவன் மனைவி, இந்த உறவு எல்லாமே ட்ராமல்ஸ். இதெல்லாம் பாண்டேஜ். இந்த உலகத்தில் இந்த மாதிரியான பாண்டேஜ் நமக்கு இருக்கு. இதை இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரேக் இட். அதை உடைக்கிறது கஷ்டம். அப்ஸ்டினேட் ஆர் த ட்ராமல்ஸ் பட் மை ஹார்ட் ஏக்ஸ். ஆனால் என்னுடைய இதயம் ஏங்குகிறது. when I try to break them. அந்த பந்தங்களை, நாம் இந்த உலகத்தின் மீது ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பொருள் மீது, மனிதர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பந்தங்களை எல்லாம் அறுத்து எரிய வேண்டும். அது கஷ்டம். ஆனால் அப்படி எரியணும்னு என்னுடைய இதயம் ஏங்குகிறது. மை ஹார்ட் ஏக்ஸ் when I try to break them. எப்பொழுது நான் அதை உடைத்து எரிய போகின்றேனோ என்று, இந்த பந்தங்களை உதறி தள்ளப் போகின்றேனோ என்று என்னுடைய இதயம் ஏங்குகிறது. ஃப்ரீடம் இஸ் ஆல் ஐ வாண்ட். நான் விரும்புறது எல்லாமே ஃப்ரீடம், சுதந்திரம் தான். பட் டு ஹோப் ஃபார் இட் ஐ ஃபீல் அஷேம்ட். ஆனால் நான் ஃப்ரீடத்தை விரும்புகிறேன். ஆனால் அந்த ஃப்ரீடத்தை அடைகிறதுக்காக நான் சின்சியராக ஒர்க் பண்ணலை. உங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னாக்கா அந்த சுதந்திரத்திற்காக உண்மையாக நீங்கள் பாடுபடணும். அப்போ உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். பட் டு ஹோப் ஃபார் இட் ஐ ஃபீல் அஷேம்ட். ஆனால் நான் அதை செய்யலை. அதை செய்யாததுனால ஐ ஃபீல் அஷேம்ட். சுதந்திரம் வேணுங்கிறோம். அப்போ சுதந்திரம் வேணும் அப்படின்னாக்கா உண்மையான சுதந்திரம். சுதந்திரம்னா இப்போ வெளிநாட்டுக்காரங்கிட்ட இருந்து நம்ம நாடு மீட்க அப்படி இல்லை. உங்களிடமிருந்து சுதந்திரம் வேணும். இந்த உலகத்தில் மீது இருக்கக்கூடிய பொருட்களின் மீது நீங்கள் பிரியத்தை விட்டு விடுதலை அடையணும். சொந்த பந்தங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை அடையணும். அதுதான் ஃப்ரீடம் தான். ஸோ ஃப்ரீடம் இஸ் ஆல் ஐ வாண்ட் பட் ஹோப் ஃபார் இட் ஐ ஃபீல் அஷேம். ஆனால் அதை உடைப்பதற்கான எந்த வழியையும் நான் உண்மையாக செய்யலை. அப்படி செய்யாததை பார்த்து எனக்கு இப்போ அவமானகரமாக இருக்கிறது. ஐ ஃபீல் அஷேம். ஐ எம் சர்டன் தட் பிரைஸ்லெஸ் வெல்த் இஸ் இன் யூ. ஐ எம் சர்டன், எனக்கு நிச்சயமாக தெரியும், கடவுளிடம் பிரைஸ்லெஸ் வெல்த், விலை மதிப்பற்ற சொத்துக்கள். என்ன சொத்து? ஸ்பிரிச்சுவல் வெல்த். இடத்துல வெல்த்ங்கிறது என்ன? ஸ்பிரிச்சுவல். கடவுளிடம் அளவற்ற ஆன்மீக சொத்து குவிந்து கிடக்கிறது என்று எனக்கு நிச்சயம் தெரியும். ஐ ஆம் சர்டன் தட் பிரைஸ்லெஸ் வெல்த் இஸ் இன் தி அண்ட் தட் thou art my best friend. அண்ட் எனக்கு நல்லா தெரியும், அண்ட் தட் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். கடவுள் எனக்கு உண்மையான நண்பர் கூட. பட் ஐ ஆம் நாட் த ஹார்ட் டு ஸ்வீப் அவே த டின்சல். கடவுள் எனக்கு நல்ல நண்பர். அதனால தான் கடவுள் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. ஆனால் என் கண்ணுக்கு தெரியலை. கடவுள்லாம் என் மேலே பிரியமாக இருக்காரு. எனக்கும் கடவுள்கிட்ட போகணும்னா ஆசையெல்லாம் இருக்கு. ஆனால் அண்ட் தட் thou art my best friend. Thou அப்படின்னா you you are my best friend. But I have not the heart. But I don't have the heart. I don't have the mind to sweep away. To sweep away na தொடச்சி எறியாது.
எதை தொடச்சி எறிகிறது? டு ஸ்வீப் அவே த டின்செல். டின்செல் அப்படின்னா பார்க்கறதுக்கு மின்னும், ஆனால் உள்ள ஒன்றும் இருக்காது. இந்த டின்செல் அப்படிங்கிற இந்த காக்கா பொண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பார்க்கறதுக்கு மேலே பளபளப்பாக இருக்கும், பட் இம்மெட்டீரியல், அது ரொம்ப சீப்பானது. அது மாதிரி மேலே பளபளப்பாக இருந்து உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு டின்செல்னு பேர். காக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சின்ன பசங்கள்லாம் விளையாடுவோம், அந்த காக்கா பொண்ணு அதான் டின்செல். ஸோ எனக்கு இந்த டின்செல், இந்த உலகம் என்பது அப்படி முலாம், தங்க முலாம் பூசின மாதிரி இருக்கும். அது நம்ம கவர்ந்து இழுக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள அது ஒன்றும் இல்லை, அது ஒரு இரும்பு. ஆனால் நம்ம அதை இழுத்துக்கிட்டே இருக்கோம், நாம் அதை அட்ராக்ட் ஆகி நம்ம உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கோம். அது ஒன்றும் இல்லை, மேலே எழுந்த மாதிரி அதுதான், அது பொண்ணு மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த டின்செல் என்னை கவர்ந்து இழுக்குது. அதை உதறி தள்ளுவதற்கு எனக்கு வலிமை இல்லை, எனக்கு அந்த மனம் இல்லை. I am not the heart to sweep away the tinsel that fills my room. என்னுடைய அறை முழுவதும் அந்த பொய்யான விஷயத்தை தான் நான் நிரப்பி வச்சிருக்கேன். அதை நான் துடைத்து எரிந்து விட்டு வருவதற்கு எனக்கு, என்னுடைய மனதிற்கு வலிமை இல்லை. த ஷ்ரவுட். ஷ்ரவுட் அப்படின்னா புணத்தை மேலே போத்துறாங்கல்ல ஒரு துணி, கோடி துணி, அந்த துணி தான் ஷ்ரவுடுன்னு பேர். த ஷ்ரவுட் தட் கவர்ஸ் மீ. என்னை மூடி இருக்கக்கூடிய அந்த துணி இஸ் எ ஷ்ரவுட் ஆஃப் டெத், ஷ்ரவுட் ஆஃப் டஸ்ட். இந்த இடத்துல ரெண்டாவது ஷ்ரவுடுங்கிறது ஸ்பிரிச்சுவல் டெத்துன்னு அர்த்தம். நம்மளை ஒரு துணி போத்திருது, ஒரு ஷ்ரவுடு. த ஷ்ரவுட் தட் கவர்ஸ் மீ, என்னை மூடி இருக்கக்கூடிய அந்த துணியானது என்ன துணி அது? இட் இஸ் அ ஷ்ரவுட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டெத், ஒரு ஆன்மீக சாவு. அதுதான் நம்மளை போத்திருக்கு. அதாவது நம்மகிட்ட ஆன்மீகம் செத்து போச்சு. எ ஷவுட் ஆஃப் டஸ்ட் அண்ட் டெத்து. சாவும் டஸ்ட்டு, தூசி, அழுக்கு, இவையெல்லாம் சேர்ந்த ஒரு துணி. அந்த துணி தான் நம்மளை மூடி இருக்கு. அதுல இருந்து நம்ம விடுபடணும். ஐ ஹேட்டட் இட், நான் அதை வெறுக்கிறேன். எட், நான் அதை வெறுத்தால் கூட ஐ ஹக் இட் இன் லவ். இப்போ எல்லாரையும் கேட்டீங்கன்னா, தனியாக கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, இந்த பொருள் சார்ந்த உலகம் பணத்துக்கு ஆசைப்படுறான், இன்னும் நம்ம ஆசைப்படாத மாதிரி. இன்னும் இப்படி அலையிறான். ஏதோ ஒருத்தன் செக்ஸில் மாட்டிக்கிட்டான், அவன் மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான். இன்னும் நமக்கு ரொம்ப ஆசையே இல்லாத மாதிரி நம்ம அப்படியே இந்த நாடகம் நடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். அதான் சொல்கிறான், ஐ ஹேட் இட், நான் அதை வெறுக்கிறேன். ஆனால் என்னை அறியாமையே, பட் ஹக் இட், நான் அதை அரவணைத்துக் கொள்கிறேன். கடவுளுக்கு எதிரானது என்று எனக்கு தெரியும், அவன் நான் வெறுப்பேன், ஆனால் என்னை அறியாமலே அதை அரவணைத்துக் கொள்கிறேன். ஐ ஹேட்டட் இட், yet hug it in love. My debts are large. My debts அப்படின்னா என்னுடைய கடன். இடத்துல டெப்ட்ஸ்னா கடன். என்ன கடன்? பாவம்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நீங்கள் செஞ்சிருக்கிற பாவம் இருக்கே, மை சின்ஸ் ஆர் லார்ஜ், நான் செய்திருக்கின்ற பாவங்கள் அதிகம். மை ஃபெயில்யூர்ஸ் கிரேட், அதை விட எனக்கு நல்லா தெரியும், நான் ரொம்ப பாவம் செய்கிறேன்னு எனக்கு தெரியுது. இந்த பாவத்தை விட்டு மீளணும்னு எனக்கு தெரியுது. ஆனால் மீளாமல் நான் மீள முயற்சித்து பல தடவை நான் தோற்று போயிட்டேன், அதுவும் எனக்கு தெரியுது. மை டெப்ட்ஸ் ஆர் லார்ஜ், மை சின்ஸ் ஆர் லார்ஜ், மை ஃபெயில்யூர்ஸ், அந்த பாவத்தை நீக்க வேண்டும் என்று நான் செய்கிற காரியங்கள், அதில் அடைந்த தோல்விகள் கிரேட், அதை விட ஜாஸ்தி. மை ஷேம் சீக்ரெட் அண்ட் ஹெவி, நான் தோற்று போயிட்டேன், இதை நான் போய் எங்கே சொல்கிறது, இதை நான் மனசுக்குள்ளேயே ரகசியமாக வச்சுக்குவேன். ஒரு பெரிய பாவம் செஞ்சிடணும், இதை செஞ்சால் பாவம்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் செஞ்சிடறேன். இந்த பாவம் செஞ்சிட்டேன்னு வெளியேன்னு சொல்ல முடியாது. அப்போது இது உள்ளத்துக்குள்ளே இருந்து என் உள்ளத்தை ஹெவியாக்கிட்டே இருந்துச்சு. அதனால் எனக்கு சின்ஸ் லார்ஜ், அதை தவிர்க்கிறதுக்காக தவிக்க முடியாத நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் பல தடவை. அந்த பாவம் என் உள்ளத்துக்குள்ளே ஹெவியாக இருக்குது. மை ஷேம் சீக்ரெட், என்னுடைய அவமானத்தை நான் சீக்ரெட்டாக வச்சுக்கிறேன். அண்ட் ஹெவி, அது என் உள்ளத்தை கனமாக்குது. எட் when I come to ask for my good, எட் இருந்தாலும் when I come to ask for my good, என்னுடைய நலனுக்காக நான் என்னவென்று கேட்க முன்னேறினால், முன் வந்தால், ஐ குவேக், குவேக்னா ட்ரம்பிள், நடுங்கிறதுன்னு அர்த்தம். ஐ குவேக் இன் ஃபியர், பயத்தில் நான் நடுங்கிறேன்.
ஐயோ இவ்வளவு செஞ்சு விட்டேன், நிறைய பாவம் செஞ்சுருக்கேன், அந்த பாவத்தை வெளியே சொல்ல முடியல. பாவத்தை வெளியே சொல்ல முடியாதனால என் உள்ளத்துக்குள்ளே இருந்து உள்ளம் கனமாகுது, ஹார்ட் இருக்கு. ஆனால் ஐயோ கடவுளே இதிலிருந்து எனக்கு வேணும், நீ நல்லதை கொடு என்று நான் கேட்டு அடையணும்னு வந்தா ஐ ட்ரெம்பிள் இன் ஃபியர் லெஸ்ட் மை ப்ரேயர் பி கிராண்டட். நான் கேட்கின்ற ப்ரேயர், கடவுளே எனக்கு நல்லதை கொடுன்னு கேட்கிற ப்ரேயர் கிடைக்காம போயிடுங்கிற பயத்திலேயே என் உடல் நடுங்குது. எப்படி கிடைக்கும்? எல்லா பாவத்தையும் செஞ்சிருவோம், செஞ்ச பாவத்தை ரகசியமாக வச்சுக்குவோம். அந்த ரகசியத்தில் உள்ள ஹெவியாக போயிடுச்சு. அந்த உள்ள ஹெவியாக போனதுனால ஐயோ கடவுளே காப்பாத்துன்னு வாயில் சொல்லுவோம். சரி காப்பாத்துறேன், நீ செய்த பாவங்களை எல்லாம் எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிட்டு அதற்குரிய தண்டனை அடைந்து கொள், நான் உன்னை காப்பாத்துறேன். எத்தனை பேர் முன்னு வருவாங்க? யாராவது வருவாங்களே? அப்போ யாருமே வரமாட்டாங்க. அவ்வளோதான் சொல்கிறான், எல்லாம் தெரியும், ஆனால் நான் எனக்கு பயமாக இருக்குது, அதை சொல்லிட்டு ஒத்துக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அதனால எனக்கு என்னுடைய ப்ரேயர் நாட் பி கிராண்டட், என்னுடைய வேண்டுதலை ஆண்டவன் நிறைவேற்ற மாட்டார். சாங் 29, ஹீ அப்படின்னா த ஸ்பிரிச்சுவல் சோல், கடவுள். ஹீ whom I enclose with my name. மை நேம் அப்படிங்கிறது என்னுடைய பெயரிலே நான் அவரை, என்னுடைய கடவுளை, த சோல், அதை நான் அடைச்சி வச்சிருக்கேன். இஸ் வீப்பிங் இன் திஸ் டஞ்சன். இந்த இடத்துல ஹீங்கிறது ஆன்மாவை மட்டும் குறிக்கிறது, கடவுளை குறிக்கல. ஹீ என்பது த சோல், ஆன்மாவை குறிக்கிறது. இந்த ஆன்மாவானது இஸ் என்க்ளோஸ்ட் வித் மை நேம், என்னுடைய நேமுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த இடத்துல நேம் என்பது த பிசிக்கல் பாடி. என்னுடைய இந்த உடலுக்குள்ள என்னுடைய ஆன்மா அடைபட்டு கொண்டு அழுது கொண்டிருக்கிறது. பாவி, எல்லாம் பாவமாக செஞ்சுக்கிட்டே தள்ளிக்கிட்டு இருக்கீட, என்னை விடுதலை பண்ணுடா அப்படின்னு அது கெஞ்சுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? யாருக்கும் தெரியாமல் போய் தப்பாக அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்துடுவோம். அப்போ என்னுடைய ஆன்மா இந்த உள்ளத்துக்குள்ளேருந்து இன்னும் 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 பாவம் செஞ்சு செஞ்சு ஹெவி ஆகிட்டே இருக்குது. அது அழுகுது, என்னை வெளியே விடுன்னு அழுகுது. ஹீ த சோல் whom அதை ஐ என்க்ளோஸ், நான் அடைச்சி வச்சிருக்கேன், இன் மை நேம், வித் மை நேம், மை பிசிக்கல் பாடி. இஸ் வீப்பிங், ஹீ இஸ் வீப்பிங், அந்த ஆன்மா அழுது. இன் திஸ் டஞ்சன், இந்த டஞ்சன் அப்படின்னா ஒரு ஒர்த்லெஸ் பிளேஸ், எற்ற இந்த உடலுக்குள்ள, தப்பு பண்ணின பாவம் பண்ணின இந்த உடலுக்குள்ள என்னை அடைச்சி வச்சிருக்கேன்னு அந்த உயிரானது அழுகுது. ஐ எம் எவர் பிஸி பில்டிங் திஸ் வால். ஆனால் நான் அதெல்லாம் அழுவோம். எல்லாருக்கும் தெரியும் நம்ம பாவம் பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் பண்ணிக்கிட்டே இருப்போம். பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவோம்? ஐ ஆம் எவர் பிஸி, நான் ரொம்ப இந்த பில்டிங்கை கட்டிக்கிட்டே இருக்கேன். பில்டிங்னா எந்த பில்டிங்? இந்த பாவம் மூட்டை இருக்குது, இந்த பாவம் இருக்கே, அந்த பாவத்தை நான் கட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஐ ஆம் எவர் பிஸி பில்டிங் திஸ் வால் ஆல் அரவுண்ட். என்னை சுற்றிலும் பாவம் என்கின்ற இந்த சுவரை நான் எழுப்பிக் கொண்டே இருக்கிறேன், பிஸியாக இருக்கேன். எல்லாம் தெரியும், யாருக்கும் எதுவும் தெரியாமல் இல்லை. எல்லாரும் கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போய் எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்டு சொல்கிறத கேட்போம். அது ரொம்ப சொல்லிக்கணும், நான் ரொம்ப கடவுள் பக்தி எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, இதை வேற வெளியே சொல்லிக்கோம். கடவுள் பக்தி ஜாஸ்தின்னு அவ்வளோ தப்பு பண்ணிகிட்டு இருப்பான். கடவுளுக்கு வேற பங்கு கொடுப்பான். கடவுளே எனக்கு இந்த பணம் மாத்திரம் 10 லட்சம் வந்துருச்சுன்னா நான் உனக்கு ஒரு 2 லட்சம் போட்டுறேன். இவன் பண்ணி 10 லட்சம் திருட்டுத்தனம் வந்ததை இவன் கடவுளுக்கு வேற 2 லட்சம் லஞ்சம் கொடுத்துட்டு இருப்பான். இப்படியே நான் அந்த பாவம் என்கின்ற சுவரை என்னை சுற்றி நான் எழுப்பிக் கொண்டே இருக்கிறேன். ஐ ஆம் எவர் பிஸி பில்டிங் திஸ் வால் ஆல் அரவுண்ட். அண்ட் ஆஸ் திஸ் வால் கோஸ் அப் இன் டு த ஸ்கை டே பை டே, நாளுக்கு நாள் இந்த சுவரானது, பாவச்சுவரானது மேலே போய்கிட்டே இருக்கு. ஐ லாஸ்ட் சைட் ஆஃப் மை ட்ரூ பீயிங் இன் இட்ஸ் டார்க் ஷேடோ. அந்த சுவர் உயரமாக போய் அந்த உயர்ந்த சுவர்னுடைய நிழல் இருட்டாக இருக்கு. அந்த இருட்டில் எல்லா பார்வையும் நான் இழந்துட்டேன், எதையுமே எனக்கு கண்ணுக்கு தெரியல. நீங்கள் பாவம் செய்ய 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 நீங்கள் இருட்டுக்குள்ளே போயிடுவீங்க. அப்புறம் அந்த அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாது. வெளியே வரணும் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வெளியே வரணும். அப்படி முடியுமா நமக்கு? அப்போ நீங்கள் வெளியே வர முடியாது, அந்த இருளுக்குள்ளேயே கிடந்துட வேண்டியதான். ஐ டேக் ப்ரைட் இன் திஸ் கிரேட் வால். சரி, அது மாத்திரம் இல்லை, அந்த பெரிய சுவரை கட்டிட்டு அதை இவன் பெருமையாக வேறு சொல்லிக்குவான். பார்த்தியோ, எனக்கு அங்கே 2 பங்களா இருக்குது, பேங்க்கில் ஒரு 10 கோடி இருக்குங்க, அங்கே எனக்கு ஒரு 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது,
அங்கே ஒரு 50 ஏக்கர் வாங்கி வச்சுருக்கேன், ஊட்டியில் 2 எஸ்டேட் இருக்குது, இப்படி தான் சொல்லுவான். இப்படி எல்லாம் பாவம் செஞ்சு 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 ஏற்றி வச்சுக்கிட்டு behind every fortune there is a mistake. There is a behind every fortune there is a sin. ஒரு மிகப்பெரிய சொத்துக்கு பின்னாடி there is a crime. அது பின்னாடி ஒரு குற்றம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது சின், பாவம் இருக்கும். அதாவது ஒரு மனுஷன் எவ்வளோதான் ஒர்க் பண்ணாலும் இவ்வளோதான் சம்பாதிக்க முடியும். இதை தாண்டி 1 லட்சம் சம்பாதிக்கலாம் ஒரு மாதத்துக்கு, சரி 2 லட்சம் சம்பாதிக்கலாம், 3 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இன்னொரு ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 50 லட்சத்துக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. அப்போ இவ்வளோ பெரிய பணம் வருதுன்னா எங்கேயோ நீங்கள் குற்றம் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். பிஹைண்ட் எவ்ரி ஃபார்ச்சூன் தெர் இஸ் அ கிரைம். ஒவ்வொரு பெரிய பணத்திற்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய குற்றம் அடங்கியிருக்கு. அதான் சொல்லலாம், இன்னும் நான் வந்து சுகத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கேன். அந்த சுகத்தை எழுப்பிக்கிட்டு ஐ டேக் ப்ரைடு, எனக்கு அது பெருமையாக வேற. நான் எவ்வளோ அவருக்கு அவ்வளோ சொத்துங்க, அவ்வளோ சொத்தை வச்சுருக்காரு, இதை வேறு 4 பேர், அதுதான் நமக்கு ரொம்ப பெருமை. ஐ டேக் ப்ரைட் இன் திஸ் கிரேட் வால் அண்ட் பிளாஸ்டர் இட். அப்படியே சுவத்தை எழுப்பி அந்த சுவத்தின் மீது நான் சுண்ணாம்பு பூசி, பிளாஸ்டர்னா சிமெண்ட் பூசிக்கிட்டு இருக்கேன். ஐ பிளாஸ்டர் இட் வித் டஸ்ட்டு. எதனால் நீங்கள் பூசுறீங்க? சிமெண்ட் வச்சு இல்லை, டஸ்ட்டையும் சாண்டையும் வச்சுக்கிட்டு நான் பூசிக்கிட்டு இருக்கேன். left in this name, lest at least hole should be left in this name. At least hole, கொஞ்சோண்டு வெளியிலிருந்து வெளிச்சம் வர்ற அளவுக்காக ஒரு சின்ன ஹோலாவது விடணும்ல, அதுவும் கிடையாது. இவன் பண்ணுற பாவத்தில் சுகத்தை கட்டி உயர போய் ஒரே டார்க்காக இருண்டு கிடக்கு. அது ஒரு சின்ன ஹோல் கூட கிடையாது. ஒரு சின்ன ஹோல்னா கொஞ்சோண்டு வெளிச்சமாக வரும்ல, அந்த கொஞ்சோண்டு வெளிச்சத்தை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லது செஞ்சு வெளிச்சத்தை பெருசாக்கிக்கலாம்ல, அதுவும் கிடையாது. அட்லீஸ்ட் ஹோல் ஷுட் பி லெஃப்ட் இன் திஸ் நேம். அண்ட் ஃபார் ஆல் த கேர் ஐ டேக் ஐ லாஸ்ட் சைட் ஆஃப் மை ட்ரூ பீயிங். ஃபார் ஆல் த கேர் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பொருட்கள், மனிதர்கள் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய கேர், அந்த கவனத்தினால ஐ லாஸ் சைட், நான் கண் பார்வை இழந்துட்டேன். அதனால் எல்லாமே எனக்கு இருண்டு போச்சு, கடவுளின் ஒளி எனக்கு கிடையவே கிடையாது. சாங் 30. ஐ கேம் அவுட் அலோன், நான் தனியாக வருகிறேன். ஆன் மை வே டு மை ட்ரிஸ்ட், கடவுளை சந்திக்கின்ற, ட்ரிஸ்ட்னா ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம், காதலனும் காதலியும் சந்திக்கின்ற இடம். இந்த இடத்துல, இந்த பாடலில் நிறைய இடங்கள்ல கடவுள் காதலனாகவும் இவர் தன்னை வந்து காதலியாகவும் வைத்துக் கொள்கிறார். ஸோ கடவுளை சந்திக்கின்ற இடம். ஸோ ஐ கேம் அவுட் அலோன், நான் தனியாக வருகிறேன். ஆன் மை வே டு மை ட்ரிஸ்ட், கடவுளை சந்திக்கின்ற அந்த இடத்திற்கு நான் தனியாக வந்து கொண்டிருக்கிறேன். பட் நான் தனியாக போகிறேன், போட எப்படியாவது நம்ம கடவுளை சந்திச்சுன்னு, இனிமேல் அதுதான் வேணும் அப்படின்னு நான் போய்கிட்டே இருக்கேன், தனியாக போகிறேன். ஆனால் எனக்கு பின்னாடி எவனோ பின்தொடர்ந்துக்கிட்டே வரான். எவன்டான்னு திரும்பி பார்த்தா என்னுடைய ஈகோ, அது வருது என்னை ஃபாலோ பண்ணிட்டு. கடவுளை சத்தியமாக நம்ம அடையவே முடியாது. I came out alone on my way to my tryst. But who is this that follows me in the silent dark? அந்த அமைதியான அந்த இருண்ட இடத்திலே கடவுளை எப்படியாவது சென்றடையணும்னு நான் தன்னந்தனியாக போய்கிட்டு இருக்கேன். அப்போ போகும்போது who is this, யார் என்னை பின்தொடர்ந்து வருவது இந்த இருளிலே? I move aside to avoid his presence. அவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த பக்கம் மாறி போகிறேன். ஆனாலும் அவனும் என்னை விடாமல் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கான். ஐ மூவ் அசைட் டு அவாய்ட் ஹிஸ் பிரசன்ட் பட் ஐ எஸ்கேப் ஹிம் நாட். ஆனால் அவன்கிட்ட என்னால் தப்பிக்கவே முடியல. ஸோ அந்த ஈகோ கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஹீ மேக்ஸ் த டஸ்ட். அந்த ஈகோ என்ன பண்ணுன்னா அந்த டஸ்ட்டை ரைஸ் ஃப்ரம் த எர்த் வித் ஹிஸ் ஸ்வாகர். ஸ்வாகர் அப்படின்னாக்க ஈகோன்னு அர்த்தம். தன்னுடைய ஈகோவினால அது என்ன பண்ணுன்னா இந்த பூமியிலிருந்து டஸ்ட்டை தான் கிளப்பி விடும். அது அதைத்தான் செய்யும். He adds his loud voice to every word they utter. கடவுள்கிட்ட, கடவுளே என்னை மன்னியுங்கள்னு நான் கேட்பேன். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி இதை விட 10 மடங்கு சவுண்டா அந்த ஈகோ சவுண்டு கொடுக்கும். கடவுளே என்னை 10 மன்னியுங்கள் அப்படின்னு அதுவும் சத்தம் போடும். அப்புறம் எப்படி கடவுள் நம்மளை மன்னிப்பார்? நான் ஒரு வார்த்தை பேசினா அது என்னை விட 10 மடங்கு சவுண்டாக பேசிக்கிட்டே இருக்குது. நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ போகிற இடமெல்லாம் இருளாக தான் இருக்குது.
follows me in the silent dark. I move aside to avoid his presence, but I escape him not. I cannot escape from him. He makes the dust rise from the earth with his swagger. He adds his loud voice to every word that I utter. I say. நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பல மடங்கு அதிகமாக அது உச்சரிக்குது. He is my own little self. அது யாருங்கிறீங்க? என்னுடைய சின்ன செல்ஃப். அதுதான் அது. My Lord, he knows no shame. கடவுளே, அதுக்கு என்னுடைய ஈகோவுக்கு அவமானம்னா என்னன்னே தெரியாது. அது நான் தான் அவமானம் பண்ணேன். ஈகோவுக்கு தெரியவே தெரியாது. He knows no shame, but I am ashamed. ஆனால் அந்த ஈகோ படுத்துகிற பாடுனால நான் தான் வெட்கப்படுறேன். I am ashamed to come to your door in his company. அதனால நான் உன் இடத்துக்கு அவனையும் கூட்டிகிட்டு தான், அந்த செல்ஃபையும் கூட்டிகிட்டு தான் வர்றேன். அப்போ கடவுள் என்னை மன்னிக்க மாட்டான்னு தெரியும், ஆனால் நான் வர்றேன், அதுவும் கூடவே வருது, நான் என்ன பண்ணுறது, அதை என்னால் தொலைக்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிறார். He knows no shame, but I am ashamed. நான் தான் வெட்கப்படுறேன். டு கம் டு யுவர் டோர், உன்னுடைய அறைக்கு முன்பாக, இன் ஹிஸ் கம்பெனி, அவனையே அழைச்சிட்டு வந்ததுக்காக நான் தான் வெட்கப்பட வேண்டும். ஆனால் அவன் வெட்கமே, அந்த ஈகோ வெட்கமே படமாட்டேங்குது என்று சொல்லி முடிக்கிறார் Song 30. தேங்க்யூ.